ஹைகோர்ட் போகுது, ஹைகோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகிறாங்க சார். The final decision lies with the Supreme Court and Supreme Body. அதே தான். ஸோ when you say இவர் தப்பு பண்ணிருக்கான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்த கோர்ட்டில் தப்பு பண்ணலன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிடுறாங்க. அப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போகலாம், எங்கோனா போகலாம்ல. ஸோ த ஜட்மெண்ட் இஸ் ஃபைனல் ஜட்மெண்ட் இஸ் வாட் யூ ஹேவ் டு லுக் இன்டு. அவர் அப்படி பார்த்தா நீங்கள் அந்த இதில் பார்த்தீங்க, பொய் வழக்கால் ஜோடிக்கப்பட்டிருந்தார் அவரே சொல்கிறாரு நாசர். ரெண்டாவது யூ ஆர் சேயிங் யூ வில் வித்ட்ரா த சூட் இட் செல்ஃப். அப்போ எதுக்காக கேஸ் போட்டீங்க? இந்த பாடி வந்து இருக்கக்கூடாது உங்களுக்கு. சரத்குமார் ராதா ரவிலாம் இருந்தால் அவங்களுக்கு ஒத்து வரல. சம் ரீசன், வாட் எவர் ரீசன், ஐ டோன்ட் நோ. பர்சனலி ஐ ஹவ் நத்திங் அகேன்ஸ்ட் பூச்சி முருகன். அவர் வந்து எங்கள் கூட இருந்தார். கூட இருந்தவர் வந்து திடீர்னு வெளியே போயிட்டார். தேர்தல் அறிக்கையெல்லாம் கிளியராக சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து வாபஸ் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி. அது முதல்ல பண்ணியிருக்கலாமா சார்? பண்ணிட்டு கூட என்கிட்ட பேசியிருக்கலாமா? தான் நான் கிளியராக சொல்லியிருக்கோம் சார். ஒன் செகண்ட் சார், சங்க கட்டிடம் குறித்து இத்தனை ஆதாரங்கள் ஆவணங்கள் தங்களிடம் இருக்கும் பொழுது இது குறித்து எதிரணியினர் இதற்கு முன்னர் தங்களிடமோ பொதுச் செயலாளரோடும் இது குறித்து ஏதாவது விளக்கம் கேட்டிருக்காங்களா? இல்ல இது குறித்து அவர்கள் விளக்கம் கேட்க முயற்சி செய்தார்களா உங்களிடம்? தலைவர் என்ற முறையில பொதுச் செயலாளர் என்ற முறையில்? தலைவர் தான் ஏற்கனவே கிளியரா சொல்லிட்டேன் அன்பு சகோதரர்களே. நீங்க கேள்வி எப்ப கேட்குறீங்கன்னா பொதுக்குழுவில் ஒப்பந்தம் பெறப்பட்ட பிறகு நீங்க வந்து தனிப்பட்ட முறையில் கேள்வி கேட்கணுன்றீங்க. கேள்வி கேட்கறதுக்கு உரிமை இருக்கு உங்களுக்கு. ஆனால் எப்ப நான் சொன்னேன் இல்லையா, சட்டமன்றத்தில் வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிறகு, ஒரு நிமிஷம், நான் திரும்பி போய் கேட்கறது வந்து விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லிடுவாங்க. நானும் அதே சொல்லியிருக்கலாம். ஏன்னா ஏஜிஎம் சார், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஏஜிஎம் கண்டக்ட் பண்ணும்போது ஏஜிஎம்ல நிறைய பேர் எழுந்திரிச்சு கேள்வி கேட்பாங்க. ஒய் டிவிடெண்ட் இஸ் நாட் டிக்ளேர்ட்? எங்களுக்கு என்ன சார் 7 வருஷமா கம்பெனி நடத்துறீங்க, எங்களுக்கு டிவிடெண்டே டிக்ளேர் பண்ணல, எப்போ தான் டிக்ளேர் பண்ணுவீங்க? இவ்வளோ கேள்வியை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். அதே மாதிரி ஏஜிஎம்ல வந்து கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்காம 2-3 கேள்வி கேட்கப்பட்டு பதில் சொல்லி ஒப்புதல் வாங்கிய பிறகு, டெமாலிஷன் ஆர்டர் வாங்கி டெமாலிஷன் பண்ண பிறகு ஒருத்தர் வழக்கு தொடர்கிறார். அந்த வழக்கு தொடர்ந்த பிறகு நீங்கள் வந்து நடிகர் சங்கம் பக்கமே வராதவர்கள் வந்து என்கிட்ட பேசி இந்த மாதிரி இருக்குன்னா எதுக்காக வழக்கு தொடர்ந்துருக்காரு எங்களுக்கு புரியல, கேன் எக்ஸ்பிளைன் சொல்லி கேட்கறது எந்த விதத்தில் கேட்டிருக்க வேண்டும் தான் கேட்கணும் இல்லையா? அதற்கு கையெழுத்து வேண்டிய தேவையில்லை. சரத்குமாரை சந்திக்க முடிகின்ற சூழலில் அந்த மோஸ்ட் ஆக்சசிபிள் ஆக்டர் இன்னைக்கு நான் சொல்ல பெருமைப்படுறேன். எனக்கு ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கிறவன். நீங்கள் வந்து பேசுனீங்களான்னு தான் கேட்குறேன். பேசி நீங்களாம் கேள்வி கேட்க உரிமை கிடையாது போங்க அப்படின்னு தகாத வார்த்தை பயன்படுத்தியிருக்கேனா? ஐ வில் நாட் ஆன்சர் யுவர் கொஸ்டின் சொல்லியிருக்கேனா? சொல்லலை. அதெல்லாம் நடக்கலையே. இல்லை எடுத்தாங்க சார், மீடியா வழியில் எடுத்தாங்க. they went to போர்க்கொடி என்று மீடியாவுக்கு போயிட்டாங்க. முதல்ல பார்த்துருக்காங்க சார், அவங்க போய் பார்த்துருக்காங்க. அந்த வந்து அக்ரிமெண்ட்டை படித்து பார்த்துட்டு தானே சொல்கிறாங்க. எந்த அக்ரிமெண்ட்டை படிக்கணும்னு இருக்கு இல்லையா? there are 3 agreements. One is a lease agreement, one is a builder's agreement, build, operate and transfer. One is power of attorney given for specific purposes. கார்பரேஷன் லைசன்ஸ் வாங்கணும், எம்என்டி பர்மிஷன் வாங்கணும், இதுக்கு வாங்கணும். 3 அக்ரிமெண்ட் இருக்கு. எதை படிச்சு எனக்கு என்ன தெரியும் சார்? இத்தனை வருஷமா நீங்க பரத் இருங்க சார், இத்தனை வருஷமா தேர்தலே நடத்தல நீங்க அப்படின்னு இப்போ பாத்தீங்களா சார்? கமலஹாசன் சார், ரஜினி சார்லாம் தேர்தல் வந்து ஓட்டு போட்டாங்க பாத்தீங்களா சார்? நடத்தல 19 சொல்லக்கூடாது சார். இல்ல அவங்களுக்கு குற்றச்சாட்டு சார், கடந்த 2 முறையோ நீங்க தேர்தல் நடத்தல. குற்றச்சாட்டு இப்படிதான் சார். ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் நான் பதில் சொல்லணும்னா இன்னைக்கு நான் 16 தான் திருப்பி பேசுவேன். இன்பிட்டின் கூப்பிட்டா கூட பேச மாட்டேன். அப்புறம் சொல்லுங்க சார். எஸ் சார். Is there any specific reason ஏன் நடிகர் சங்கத்தை நீங்க வந்து, because the arbitration is between you and பூச்சி முருகன், பட் நீங்க ஏன் வந்து ஒரு எஸ்பிஎஸ் அவங்களோட கார்ப்பரேஷனுக்கு டெமாலிஷன் வந்து 10,432 எக்ஸாக்ட் ஃபிகர் 10 சொல்லிட்டேன் ஃபிகர் இருக்கு. அதை கட்டுறது கூட சார், ஐ ஃபீல் why should we pay money? we don't have money, we want moneyன்றதுக்கு தான் சார் ஒப்பந்தமே போடுறோம். அப்போ அந்த பணத்தையும் எங்களுக்கு கட்டி எங்கள் பெயரிலே தான் கட்டப்பட்டிருக்கிறது. that 10,432 rupees was paid by SPH Cinemas to us. I didn't want to lose the money, whatever money that is lying with us in the Artists Association. அதான் வேற என்ன தெரியும் சார். என்ன கேள்வி கேட்குறீங்கன்னு சொல்லி பதில் சொல்லிடுறேன் சார். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் அகேடாக போயிடுவேன் கேள்வி. ஏன்னா நாங்கள் அங்கே உட்காந்தவன் நான். அதனால் ஜூனியர் பாலையா அவர்கள் மதிக்கின்ற ஒரு கலைஞர். அவர் என்ன சொன்னார்னா, நான் ஒரு நாள் உங்கள்கிட்ட வந்து ஏதோ ஒரு இன்டர்வியூ எடுக்க வந்தேன், அன்றைக்கி வரும்போது உங்களை பார்க்க அனுமதிக்கலை அப்படின்னு சொன்னார் சார். உண்மையில் நான் வருத்தப்படுறேன். பார்க்க அனுமதிக்கலைன்னு சொன்னது நான் வருத்தப்படுறேன். ஆனால் 2 நபர் பேரை சொன்னார். ஒன்று கண்ணதாசன் என்ற ஒரு பேரை சொன்னார். கண்ணதாசன் தான் என்னை போக சொல்லிட்டாங்க. உடனே கண்ணதாசன் கூப்பிட்டேன். கண்ணதாசன் வந்து என் மனைவியின் மேனேஜராக இருக்கார். கண்ணதாசன் ஹஸ் நோ பிளேஸ் இன் மை ஷூட்டிங் ஸ்பாட். என்னுடைய படப்பிடிப்பு தளத்திற்கும் கண்ணதாசனுக்கு சம்பந்தம் கிடையாது. அவரை கேட்ட கண்ணதாசன், நீ பேசினா நீங்களே ஜூனியர் பால்கிட்ட பேசுங்கன்னு சொன்னார். ஜூனியர் பாலை பார்த்தா கேளுங்க, கண்ணதாசன் பேசினாரா இல்லையான்னு கேளுங்க. தலைவி இல்லை. அப்புறம் என்ன கேட்டேன், நான் ஜூனியர் பால்கிட்ட பேசினேன். அவர் என்ன சொன்னார், இல்லை ஒருத்தர் குண்டா இருந்தார், தொப்பெல்லாம் இருந்தது, அவர் தான் பண்ணாருங்க. உன்னை சுந்தரேசன் என் கூட 33 ஆண்டு காலம் என்னுடைய நண்பன்.
கேட்டேன், சுந்தரேசன் இந்த மாதிரி ஜூனியர் பாலையா வந்து நீ என்னை பார்க்க விடாம வெளியே துரத்துனியான்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், நண்பா எனக்கு ஜூனியர் பாலையா தெரியாதா, நான் பண்ணியிருப்பேன்னா அவர் சொல்கிறார். அப்புறம் நான் சிந்திச்சு பார்த்தேன், ரகுபதி என் கூட வந்து 33 ஆண்டுகள் ஒருத்தர் பயணிச்சிருந்தார். அண்மையில் வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி இறந்துட்டார். ஒருவேளை ரகுபதி ஏதோ சரத்து நீங்கள் சரத்து ஏதோ டென்ஷனில் இருக்காரு, நீ பார்க்க வேண்டாம், ஏதோ அவர் நினச்சார் ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளமோ இல்லை அவர் நினச்சி அனுப்பிச்சாருன்னு தெரியும். ஏன்னா நவ் இஸ் நாட் ஹியர். ஸோ அந்த 3வது நம்பரை கேட்கணும், நான் ரகுபதியை கேட்கணும். அது நான் வந்து 150 வயசாக என்ன மேலே போகணுன்னு அவர் கேட்பேன். சார் சார் இல்லை சார் லாஸ்ட் சார் இங்கே இருக்க நிறைய பத்திரிகை சகோதரர் இருக்காங்க சார். முடிச்சு இது என்கிட்ட பதிவு பண்ணல சார், அது புதுசாக பதிவு பண்ணேன் சார். ஆதாரம் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காரு சார். சார் சார் என்ன ஆதாரம் சார்? ஜூனியர் பாலையா பேச சொல்றீங்க, நான் வந்து பேசி கழிச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி நான் அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொல்ல, அனுப்பிச்சாங்கன்னு கேட்குறேன் நான். அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரா? அதுக்கு ஆதாரம் வச்சிருக்காரா? நான் அப்படி சொன்னதுக்கு ஆதாரம் வச்சிருக்கீங்களா? அவர் பார்த்ததா சொன்ன ஆதாரம் இல்லை சார். நான் வந்து அப்படி சொல்லி மேக்கப்போட இருக்கேன் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு ஆதாரம் இருக்கா? சார் 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 இங்க சார் 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 நான் கேட்கறது சார். சரி 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 சார் சார் முக்கியமான சார் முக்கியமான கொஸ்டின். எனக்கு பல வேலைகள் இருக்கு சார். அதிமுக அரசு கூட்டணியில நீங்க இருக்கீங்க. ஆனா அதிமுக தலைமை வந்து அவங்க சம்பந்தப்பட்ட நடிகர்கள் யாரும் தேர்தல் நிற்கக்கூடாது சொன்னதா ஒரு தகவல் இருக்கு. இன்னொன்று, மனோரமாஜி வீட்டு வாசலில் வந்து நீங்க வந்து சரியா பார்க்கல பேசல, அரசு வந்து உங்களுக்கு எதிராக இருக்கா அவங்க எதிர்த்தரப்பு சொல்றாங்க. இதை பத்தி உங்க வழக்கங்க என்ன சார்? வந்து ஒரு இரங்கல் தெரிவிக்காக வராங்க முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அவர்கள். நான் அங்கே தான் நிற்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த இடம்லாம் கிளியர் பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க போலீஸு. கிளியர் பண்ணி கொடுக்குறேன். நான் நிற்கிறேன். நான் வந்து அங்கே வந்து குடும்பத்தை பார்க்க வந்திருக்கிறார். யார்? ஆட்சியோட குடும்பத்தில் நின்றுட்டு இருக்காங்க. நான் வந்து பின்னாடி கேமரா கிட்ட நின்றுட்டு இருக்கேன். போகும்போது எல்லாம் பார்த்துட்டு போகும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு துக்க வீட்டில் வந்துவிட்டு நான் போயிட்டு வரேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அங்கே வந்து நல்லா இருக்கீங்களான்னு நீங்கள் கேட்க மாட்டாங்க, எதுவும் கேட்க மாட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், காருக்கு போகிறாங்க, நான் கார் வரைக்கும் போகிறேன், வணக்கம் தெரிவிக்கிறேன், வணக்கம் தெரிவிக்கிறாங்க. பின்னாடி சின்னமாக இருக்காங்க, அவங்களுக்கு வணக்கம் தெரிவிச்சுன்னா கார் ரிவர்ஸில் போகுது. நான் நடந்து மறுபடியும் இந்த இடத்துக்கு வரேன். அப்போ நான் திரும்பி நடந்து வரதை போட்டு ஒரு செய்தி என்று சொன்னால் இதுக்கெல்லாம் நான் விளக்கம் சொல்ல முடியாது சார். நன்றி. கேன் வி ஃபினிஷ் இட் சார்? ஐ திங்க் ஐ ஹவ் டன் மை பெஸ்ட். அப்போ தேர்தல் இருங்க, லைக் மார்க் ஆந்தனி, யூ ஹவ் நாட் சீன் திஸ். இதுதான் தேர்தல் அறிக்கை. கொடுத்துறேன் சார். ஒரே நிமிஷம் கேளுங்க, ஒரு கேள்வி வேணுமா? தினமலர் அவர்களே, இளம் நடிகர்கள் நிறைய பேர் வந்து பாண்டவர் அணியில இருக்காங்க, அவங்களோட வெற்றி வாய்ப்பு உறுதியா இருக்குன்னு விஷால் அணி தரப்பு சொல்றாங்க. ஒருவேளை விஷால் அணி ஜெயிச்சிட்டா உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஹைப்போதெட்டிக்கல் क्वेश्चंस இப்போ பதில் சொல்ல வேண்டாம், ஜெயிச்ச பிறகு பேசிக்குவோம் அதை பற்றி. நமது உறுப்பினர்களுக்கு வழங்கி வந்த ஓய்வூதியம் 1000-ஐ மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ரூபாய் 1500 உயர்த்தி உள்ளார்கள். இத்தருணத்தில் நிலை அப்படி கொடுத்துட்டீங்கன்னா அப்படியே பாஸ் பண்ணிக்குவாங்க. சிம்பிள் மெத்தட். அதுக்கு ஒரு பெலூன் கதை அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்படி கொடுத்துட்டீங்கன்னா they will give it நிலை கொடுத்தான்ட்டு பாஸ் பண்ணிக்குவாங்க. அப்படி போய் கொடுங்க. அரசு மூலமாக நமது உறுப்பினர்கள் வழங்கி வந்த ஓய்வூதியம் ரூபாய் 1000-ஐ மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் ரூபாய் 1500 உயர்த்தி உள்ளார்கள். இத்தருணத்தில் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அத்தொகையை 2500 உயர்த்தி மேலும் 60 வயதுக்கு மேற்பட்ட அரசு ஓய்வூதியம் கிடைக்கப்பெறாத நமது உறுப்பினர்களுக்கு அரசு ஓய்வூதியம் வழங்க மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களிடம் கோரிக்கை விடப்படும். 2. நமது நடிகர் சங்கம் அறக்கட்டளை மூலம் மூத்த கலைஞர்களுக்கு தற்போது வழங்கி வரும் ரூபாய் 500 மாத உதவித்தொகை ரூபாய் 2000 உயர்த்தி வழங்கப்படும். அதற்கென தனி நிதி உருவாக்கப்படும். உதவித்தொகை வழங்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கையும் உயர்த்தப்படும். மறைந்த உறுப்பினரின் குடும்பத்திற்கு தற்போது இறுதிச் சடங்கிற்காக உதவித்தொகை ரூபாய் 15000 குடும்ப நல நிதியாக ரூபாய் 25000 வழங்கி வருகிறோம். அத்தொகை 1 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும். மறைந்த உறுப்பினரின் குடும்பத்திற்கு தற்போது இறுதிச் சடங்கிற்காக உதவித்தொகை ரூபாய் 15000
குடும்ப நல நிதிக்காக ரூபாய் 25,000 வழங்கி வருகிறோம். அத்தொகை ரூபாய் 1,00,000 உயர்த்தி வழங்கப்படும். உறுப்பினர்களின் வாரிசுகளுக்கு இதுவரை கல்வி உதவித்தொகையாக வழங்கி வந்த தொகை எல்கேஜி முதல் 5ஆம் வகுப்பு வரை 2,500, அது எல்கேஜி முதல் 5ஆம் வகுப்பு வரை ரூபாய் 5,000 உயர்த்தி தரப்படும். 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை தற்போது கொடுத்து வருகின்ற 3,000 ரூபாய் 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை ரூபாய் 6,000 மாற்றி வழங்கப்படும். +1 மற்றும் +2 வகுப்புகளுக்கு ரூபாய் 4,000 கொடுத்து வந்ததை +1 +2 வகுப்புகளுக்கு ரூபாய் 7,000 உயர்த்தி தரப்படும். பட்டப்படிப்பு கல்லூரியில் ரூபாய் 10,000 முதல் 7,500 10,000 உயர்த்தி வழங்கப்படும். 10ஆம் வகுப்பு +2 வகுப்புகளில் அதிக மதிப்பெண் பெறும் உறுப்பினர்களின் வாரிசுகளுக்கு கல்வி ஊக்கத்தொகையான ரூபாய் 25,000 வழங்கப்படும். திருமண உதவித்தொகையாக தற்போது 5,000 வழங்கி வருகின்றோம். அத்தொகை 25,000 உயர்த்தி வழங்கப்படும். உறுப்பினர்கள் தற்போது நடைமுறை உள்ளபடி அரசு மருத்துவமனை, தனியார் மருத்துவமனைக்கு மூலமாக இலவசமாக உயர்தர மருத்துவ வசதிகள் ஏற்பாடு செய்து தரப்படும். உறுப்பினர்களுக்கு தனிநபர் விபத்து காப்பீடு திட்டம் ரூபாய் 5 லட்சத்திற்கு செய்து தரப்படும். சென்னை மற்றும் சென்னை நகரை சுற்றியுள்ள புறநகரில் உள்ள உறுப்பினர்களுக்கும் பட்டப்படிப்புகளுக்கு சுழற்சி முறையில் வேலைவாய்ப்பு அளிக்கப்படும். வெளியூர் நாடக கலைஞர்கள் நாடகம் மற்றும் படப்பிடிப்பிற்காக சென்னை வரும்போது அவர்கள் தங்கிச் செல்ல எப்போதும் போல ஏற்பாடு செய்து தரப்படும். வெளி மாவட்டங்களில் நடைபெறும் படப்பிடிப்புகளில் அந்தந்த மாவட்ட நாடக நடிகர் சங்க உறுப்பினர்களை பயன்படுத்த வழிவகை செய்யப்படும். மதுரை, புதுக்கோட்டை, சேலம் ஆகிய நாடக நடிகர் சங்கங்களுக்கு அலுவலகம் கட்ட தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் தலைவர் ஆர். சரத்குமார் அவர்கள் தனிப்பட்ட முறையில் பல லட்சம் ரூபாய்க்கான நிதியாக வழங்கியுள்ளார்கள். அலுவலக கட்டிடம் இல்லாத வெளிமாவட்ட நாடக நடிகர்கள் சங்கங்களுக்கு புதிய அலுவலகம் கட்டிட நிதி உதவி வழங்கப்படும். மதுரை, புதுக்கோட்டை, சேலம், திருச்சி, நாமக்கல், கரூர், காரைக்குடி ஆகிய ஊர்களில் தவ திரு சங்கரதாஸ் சுவாமிகள் நினைவை போற்றும் வகையில் நாடக அரங்குகள் அமைக்கப்படும். இசை நாடகக்கலை வளர்க்கவும் அடுத்த தலைமுறையின் இசை நாடகக்கலை அறிந்து கொள்ளவும் பயிற்சி பட்டறைகள் நடத்தப்படும். 60 வயது பூர்த்தி செய்த நாடக கலைஞர்கள் நம்முடைய உறுப்பினர்கள் ஆயுர் உறுப்பினராக மாற்றப்படுவார்கள் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம். இசை நாடகக்கலை வளர்க்க தொடர்ந்து ஆண்டுதோறும் நாடக விழா நடத்தப்படும். சங்கத்தின் சார்பாக உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த கலைச்செல்வம் விருது தொடர்ந்து வழங்கப்படும். சின்னத்திரை தயாரிப்பாளர் சங்கம், சின்னத்திரை கூட்டமைப்புடன் உள்ள ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட்டு நடிகர் சங்க உறுப்பினர்களுக்கு சின்னத்திரையில் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கப்படும். 2013 ஆண்டு பேரவையில் அறிவித்தபடி மூத்த உறுப்பினர்கள், ஆதரவற்ற உறுப்பினர்களுக்கு மருத்துவ வசதி, உணவு வசதியுடன் வாழ்நாள் முழுவதும் தங்க மூத்த கலைஞருக்கு இல்லம் கட்டப்படும். தற்போது செயல்பாட்டில் இருக்கும் நடிகர் சங்க இணையதளம் www.nadigarsangam.org மேம்படுத்தப்பட்டு அனைத்து உறுப்பினர்களின் விவரங்களும் வெளியிடப்படும். உலகே வியக்கும் வகையில் சங்க வரலாற்றை எடுத்துச் சொல்லும் வண்ணம் கலை சார்ந்த நவீன கட்டிடம் புதிய பொலிவுடன் கட்டப்படும். அக்கட்டிடத்தின் மூலம் வரும் வருவாயில் 20 ஆண்டுகளுக்கு மேல் உறுப்பினர்களாக உள்ளவர்களுக்கு 1000 சதுர அடியில் இலவசமாக வீடு கட்டித்தரப்படும். அது எதிலிருந்து கட்டித்தரோம்னா, அக்கட்டிடத்தின் மூலம் வரும் வருவாயில் 20 ஆண்டுகளுக்கு மேல் உறுப்பினர்களாக உள்ளவர்களுக்கு 1000 சதுர அடியில் இலவசமாக வீடு கட்டித்தரப்படும். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தற்போதைய நிர்வாகம் கலந்து பேசி துணை வேடங்கள் ஏற்கும் தென்னிந்திய நடிகர் சங்க உறுப்பினர்களின் ஊதியத்தை உயர்த்தி புதிய ஊதியம் நிர்ணயம் செய்துள்ளார்கள். அதை நமது உறுப்பினர்கள் தற்போது பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். பாரம்பரியமிக்க நாம் தாயாக மதிக்கின்ற நம் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் விளைவிக்கும் வகையில் செயல்படுபவர்கள், உண்மையாக உழைத்திட்ட நமது சங்க நிர்வாகிகள் பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் விளைவித்து பொய்யான தகவல்களை ஊடகங்களில் வெளியிட்ட உறுப்பினர்களை குறித்து பொதுக்குழுவில் விவாதித்து மேற்கண்ட உறுப்பினர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். நன்றி.